ஹே அர்த்தநாரி, சொக்கநாதன் தாய் போன்றவன் அப்படின்னு சொன்னேன். இரு, முதல்ல உன்னோட ஃபோட்டோ ஒன்று இதில் இருக்கு, பாரு. சொக்கா, சொக்கநாதன் தாய் போன்றவன் அப்படின்னு சொன்னேன்னா அது ஆமாந்தான்னு இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிற அளவுக்கு அப்பர் பாடின தேவார பதிகம் ஒன்று இருக்கு. அப்பன் நீயே, அம்மை நீயே, ஐயனும் நீயே, அன்புடைய மாமனும் மாமியும் நீயே, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீயே, ஒரு குலமும் சுற்றமும் ஓரோரும் நீயே, பொய்ப்பனவும் பொய்ப்பனவும் தோற்றுவாய் நீயே, துணையாய் என் நெஞ்சும் துறப்பிப்பாய் நீயே, இப்பொன்னே இம்மணி நீ இம்முத்தும் நீயே, இறைவன் நீயே, ஏறூர்ந்த செல்வம் செல்வன் செல்வம் எல்லாமே நீயே, எல்லா உறவும் நீ, சுற்றத்தாரும் நீ, துணையும் நீ, உயிர் வாழறதுக்கு அனுபவிக்கிறதுக்குன்னு வேண்டிய எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறதும் நீ தான். என் நெஞ்சில நெருங்கின துணையா நீயே வந்து அதை எல்லாம் தந்த நீயே அதை எல்லாம் துறந்து விடுவது மாதிரியும் பண்ணிடுற. உயர்ந்த பொன் முத்து மணிகள் எல்லாமே நீ தான். என் செல்வமே, முத்தே, மணியே, கண்ணே, சொக்கே, ஆஹா, எனக்கு இப்படி நினைக்கும் போதே ஆனந்தமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. எனக்கு நீ போதும். உன் திருவடியான அந்த குஞ்சித பாதத்தில் உட்கார்ந்து உன் கால்களை உனக்கு வலிக்காமல் பிடிச்சி விட்டு உன் முகத்தை பார்த்துட்டே உன்கிட்ட அசடு மாதிரி எதையாவது அப்பப்போ பேசிட்டு உன்னோட துணிமணிகளை துவைச்சு போட்டு உனக்கு குளிக்க குடிக்க சாப்பிடன்னு சுற்றுருக்கையெல்லாம் பண்ணிட்டு குஞ்சித பாதத்திலேயே நான் கிடக்கக்கூடாதா? நான் உன்னை தொந்தரவு தந்து பேஜாறு பண்ணுவேன்னு என்னை ஒதுக்கிடாத. கூடிய வரைக்கும் உனக்கு ஏதாவது ஹெல்ப்பாக இருக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதுவும் உன் கிருப்பையால் தான் முடியும். நீ மனசு வைக்கணும். உனக்கு அடிமையாகவும் வேலைக்காரியாகவும் இருக்கணும்னா கூட என் அக்கௌண்ட்டில் ஏதாவது பாக்கியம் பாக்கி இருக்கணுமே. ரொம்ப காலம் அடிமை வேலைக்காரி போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணணும் உங்ககிட்ட சேர்றதுக்கு. வெயிட்டிங் டைம்லையும் சிந்தனை அலைப்பாயாமல் திசை மாறாமல் உன்கிட்ட என் டேர்ன் வர்றத வழிமேல் விழி வச்சு காத்திருக்கணும். ஒரு ஜென்மம்ல டைம் லேப்ஸ் ஓவர் ஆனாலும் அகெயின் அடுத்த ஜென்மத்தின் ஆரம்ப இடமா கருவிலிருந்து விடாமல் ஆரம்பிக்கணும். ஆனால் இந்த புத்தியெல்லாம் அவ்வளவு சுலபத்தில் வருமா? கிடைக்குமா? அதுக்கும் உன்னோட கடைக்கண் பார்வைப்படணுமே. நான் எவ்வளவு துர்பாகியசாலி, எனக்கு கிடைக்காம இவ்வளவு காலத்தை ஜென்மத்தை நஷ்டமாக்கி இருக்கேனே. ஆமாம், இல்லையா பின்ன? உபயோகமாக்கி இருந்தேன்னா என்னைக்கோ முக்தி கிடைச்சி இந்த ஜென்மத்தில் இந்த உடம்பை எடுத்து இப்படி புலம்பி இருப்பேனா? இப்படி உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு புலம்பிட்டு இருப்பேனா? ஆனால் அப்பரோ பாக்கியசாலி. கருவில் இருந்தப்பவே அவர் உன்னை நினைத்தாராம். அவரே சொல்கிறாரு ஒரு பதிகத்தில், எப்படி தெரியுமா? கருவாய் கிடந்த உன் கழலேன் இணையும் கருத்து உடைய உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் பொலிய சிவாய நமயன்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரே தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரே. சுந்தரேசா,
கொடுமுடிங்கிற இடத்துல மகுடேஸ்வரன் அப்படின்னு ஒரு பேரில் நீ இருக்க. அங்கே ஒன்று சுந்தரரும் இதே மாதிரி தான், சேம் கான்செப்டில். ஆனால் அவர் வார்த்தைகள் போட்டு, அவரோட சொந்த வார்த்தைகள் போட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? எனக்கு வேற எந்த பற்றும் இல்லாமல் உன் திருப்பாதமே தான் மனசை அங்கே வச்சுட்டேன். பிறந்து பிறந்து இனி மீண்டும் பிறக்காத நிலையை எய்துவிட்டேன். இனிமேல் உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நான் சொல்லுமே நமச்சிவாய அப்படின்னு சொல்கிறார். இதில் இருக்கிறத பார்த்து எனக்கு என்ன தோணுதுன்னா, வேற பற்றி இல்லாமல் உன்னை வந்து கெட்டியாக பிடிச்சதால பிறவாமைங்கிற நிலையை அச்சீவ் பண்ணிட்டது மட்டும் இல்லாமல், தானே மறந்தாலும் தன் நாக்கு மறக்காமல் உன் பெயரை சொல்கிற மாதிரி பழக்கி இருக்காருன்னு எவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. அவ்வளவு ஸ்டபர்ன் கான்ஃபிடென்ஸ், டெடிகேஷன், ஸ்ரத்தா, பக்தி உண்மையில எனக்கு இல்லாமல் காலத்தை வீண் விரயம் பண்ணியிருக்கேனே சொக்கா. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் மை இக்னரன்ஸ். மற்ற பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். அவர் கான்ஃபிடென்ஸாக சொல்கிறாரு, எழுதிட்டேன்னு, அச்சீவ் பண்ணிட்டேன்னு. கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு அவர் சொல்றார் சுந்தரர். சொக்கே நின் தாழ்த்துணை.